It is better for you to enter into life crippled than to have 2 hands and go to hell. மார்க் 9:43. நீங்கள் 2 கையுடையவராய் நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, silence when your words would hurt, patience when your neighbors curse, deafness when the scandal flows. உனது வார்த்தைகள் புண்படுத்துமானால் அமைதி, உன் அயலான் வருத்தினால் பொறுமை, வதந்திகள் உலாவுகையில் கேளாமை, பிறர் துன்பங்களை நினைவு கூறல், கடமை அழைக்கையில் உடனே செய்தல், வேதனைகள் மத்தியில் துணிவு. இவைகளை நம்முடைய வாழ்க்கையின் சித்தாந்தங்களாக, வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விழுமியங்களாக வைத்திருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு சிறந்த வாழ்வாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. We should not covet things that only meet our material sinful need. God never asked his servants to do what is impossible. Saint Gregory, பொருள் மற்றும் பாவ தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்பவன் மீது நாம் நாட்டம் கொள்ளலாகாது. இறைவன் தன் ஊழியர்களிடம் முடியாததை செய்ய சொல்வதில்லை. இறைவன் நம்மிடம் விரும்புவதெல்லாம் நம்மால் முடியும், செய்ய முடியும் என்பதைத்தான். ஆகவே லத்தீன் பழமொழி நேமோ தெனேத்தூர் அட் இம்பாசிபிலியா, nobody is bound to do the impossibility. செய்ய முடியாததை செய்ய வேண்டும் என்று யாரும் நிர்பந்திக்கப்பட முடியாது. மனிதனால் சாத்தியமில்லை. மனிதனால் அப்படி எம்பி பறக்க முடியுமா? முடியாது. பூமியில் இருக்கக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு விசை யாராக இருந்தாலும் ஈர்க்கும். அதை எதிர்த்து செல்வதுதான் விமானம். அந்த விசையை இயக்கி அந்த புவியீர்ப்பு விசையை விட்டு மேலே செல்லும் பொழுது விமானம் மேலே செல்கிறது. ஒரு பையன் ஆகாய விமானத்தை பார்த்தான். அப்பா, அந்த விமானம் மிக சிறியதாக தெரிகிறதே என்று சொன்னான். இல்லை, அது சிறியதே அல்ல, வா உன்னை அந்த விமான தளத்துக்கு கூட்டு செல்கிறேன் என்று ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அந்த விமானம் இருக்குது, பெரிய விமானம். அப்பா, இந்த விமானமா மேலே போனால் புள்ளியாக சின்னதாக தெரிகிறது? ஆம், மேலே செல்லும் பொழுது அது புள்ளியாக தெரிகிறது. தூரத்தில் இருக்கும் பொழுது சிறியதாக தெரிகிறது, அருகில் வந்து பார்த்தால் பிரம்மாண்டமாக தெரிகிறது. கடவுளும் அப்படித்தான். கடவுளை நீ தூரமாக வைத்திருந்தால் புள்ளியாக தெரிவார், அருகில் தெரிவார், துரும்பாய் தெரிவார். ஆனால் கடவுள் நம் அருகில் இருந்தால் அவர் பிரம்மாண்டம். ஆகவே என்னுடைய தேவைகள் எது? அவைகள் இறைவனுடைய இடத்தை பிடித்து கொள்ளலாகாது. ஆகவேதான் பணத்தின் இதமா பரமனின் பதமா என்பதை நாம் அடிக்கடி இப்பொழுது கேட்கிறோம். நாட்டு நடப்பில் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தால் எதன் அடிப்படையிலே உலகம் சென்று கொண்டு இருக்கிறது? பணத்தின் அடிப்படையில். ஐயா, நீ செய்வது சரியில்லையே, இது சரியில்லையே அப்படின்னு சொன்னோன்னா இன்னொருத்தர் சொல்றாரு, நீயா வந்து 3 கோடி கொடுக்க போற? அதில் எவ்வளவு அடங்கி இருக்குது பாரு. நீயா வந்து 3 கோடி கொடுக்க போற? நீ வேதாந்தம் தத்துவன் பெரிய உன்னால ஒரு 300 ரூபா கொடுக்க முடியுமா? 3 கோடி கிடைக்குது, ஆகவே நான் இப்படி செய்கிறேன். பார்த்தீர்களா, எதன் மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய
வாழ்வு, பதில், செயல்படுதல். ஆகவே பொருள் மற்றும் பாவ தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்பவன் மீது நாம் நாட்டம் கொள்ளலாகாது. இவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும், பலன் இல்லாமல் போய்விடும். இதோ இன்று அத்தனை கோடிகளும் உனக்கு வாழ்வை கொடுத்தனவா? அல்லது இவ்வளவு தூரம் ஆட்டி படைத்த அந்த பெயர், அம்மா செத்து போச்சுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு பயந்து கொண்டிருந்த உலகமாக தமிழகம் இருந்ததே, இப்பொழுது நித்தியத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் குற்றவாளி என்றுதானே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. ஆகவே படம் எங்கேயும் வைக்கக்கூடாது என்பது சட்டம். ஒரு குற்றவாளியின் படத்தை வைக்கக்கூடாது. மாஞ்சி மாஞ்சி வெள்ளப் பொருட்கள் நிவாரணத்தில் படத்தை ஒட்டினாயே, இப்பொழுது படமே இருக்கக்கூடாது என்று நீதி வந்துவிட்டது. பார்த்தீர்களா? ஜெயிக்க முடியாது. இறைவனுடைய காரியத்தை, நல்லவைகளை ஜெயிக்க முடியாது. மாற்று வழியிலே இறைவன் நிச்சயமாக அதை வேறறுத்து காட்டுவார் என்பதை நன்றாக உணர வேண்டும். இன்னும் உணராமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொருட்கள் மற்றும் பாவ தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்பவன் மீது நாம் நாட்டம் கொள்ளலாகாது. இறைவன் தன் ஊழியர்களும் முடியாததை செய்ய சொல்வதில்லை. எனக்கு முடியல என்று அல்ல, உன்னால் முடியும். ஆகவே இதுதான் உண்மையான விழுமியம். challenges of life. Those who approach the sacrament of penance receive from the mercy of God forgiveness for offenses committed against him, and at the same time become reconciled with the church on which they have inflicted a wound by sinning. Vatican II 11 சரத்து. ஒப்புரவு அருட்சாதனம் பெறுபவர் இறைவனுடைய இரக்கத்தினால் அவருக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பையும் பாவத்தால் காயப்பட்ட திருச்சபையுடன் உறவையும் புதுப்பித்துக் கொள்ளுகிறார். ஒவ்வொரு பாவமும் அந்த உறவை பலவீனப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, அழிவை தருகிறது. ஆனால் அந்த மன்னிப்பு, அது இறைவன் கொடுக்கின்ற மன்னிப்பு அல்லது பாவ சங்கீதத்தினால் வரக்கூடிய மன்னிப்பு, இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதனால் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, ஆழமாக கடலிலே புதைக்கப்பட்டு இங்கே மீன் பிடிக்க கூடாது என்று ஒரு தகவல் பலகையும் வைப்பாராம் கடவுள். இதுதான் கடவுளுடைய இரக்கத்தனம். எனவே இந்த இரக்கத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். இரக்கத்தின் காலத்தில் தான் இரக்கத்தை பெற முடியும். நீதியின் காலத்தில் இரக்கத்தை பெற முடியாது. நீதியின் காலத்தில் இறைவன் நீதியைத்தான் தந்தார். அப்ப இரக்கத்தை கொடுன்னு கேட்பதோ, அல்லது இரக்கத்தின் காலத்திலேயே தண்டனை கொடுக்க மாட்டார். சினம் கொள்ள தாமதிப்பவர் இறைவன். உனக்கு கொடுக்கப்படுகின்ற நேரத்தை பயன்படுத்திக்கொள். பிறகு சாக்கு போக்குகள், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, செத்தவங்கள்ல இருந்து யாராவது வந்தா தான் கேட்பாங்க என்ற அதீதமான செயல்கள் உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. சாதாரணவைகளை ஏற்று செய். சாதாரணமானவைகளிலே நிறைவு காண முயற்சி. ஆக இவைகள்தான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்பதை உணர்ந்து செபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, fill me with your Holy Spirit. May your light and truth shine through me, that others may find new life and freedom from sin and the corruption of evil. ஆண்டவராகிய இயேசுவே, உமது தூய ஆவியால் என்னை நிரப்பும். பாவ தீய நாட்டங்களிலிருந்து விடுதலையையும் புதிய வாழ்வும் பிறர்க்கான உமது ஒளியும் உண்மையும் என்னில் மிளிரச் செய்யும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக வெற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக.
படைத்தீர் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தீர் உம்மை வணங்க, உம்மை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள, உம்மை முழுமையாக விசுவசிக்க, நீர் எமக்கு கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இந்த உலகத்தின் சவால்களை சந்திக்க வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். நீர் எமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, நீர் எமக்கு கொடுத்த கொடைகளுக்காக நன்றி. அவைகளை தாளந்தை போல நாங்கள் பயன்படுத்தி 1க்கு 10 பெருக்கி எங்கள் வாழ்வையும் பிறர் வாழ்வையும் சிறப்பிக்கக்கூடிய வகையில் எம்மை ஆசீர்வதியும். இதனால் நாங்கள் பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிரக்கூடிய வகையில் தாராளமாக உள்ளவராகவும் தியாகமுள்ளவர்களாகவும் இருக்க செய்திடலாம். இந்த பெருவாழ்வை பிறருக்கு கொடுக்கின்ற வகையில் எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், திருவழிபாடுகளோ தொலைக்காட்சி ஊழியங்களோ அல்லது மறைக்கல்வி சேவையோ, அது இளைஞர்களுக்கோ சிறுவர்களுக்கோ அல்லது இந்த மறைவுரை வழியாக நாங்கள் பிறருக்கும் எடுத்து கொடுக்கின்ற கருத்துக்கள், அதனால் ஏற்படக்கூடிய பல வகையான தயாரிப்புகள், அந்த தயாரிப்புகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இதோ தவக்காலத்தை துவங்குவதற்கு நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய ஆன்ம நலனை முன்னில் வைத்து இன்னும் அருட்சாதனங்கள் பெறாதவர்கள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த தயாரிப்பை செய்யக்கூடிய வகையில் வேண்டிய காரியங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்திரளும். எங்களிடம் இருக்கக்கூடிய அசமந்தத்தனம், சோம்பேறித்தனம், இன்னும் பல வகையான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு குளிர்காய்ந்து கொண்டு இல்லாமல் உமக்காக வாழ்வதே வாழ்வு என்ற வகையிலே எல்லா வகையான முயற்சிகளையும் செய்வதற்கு வேண்டிய மனத்துணிவையும் தெளிவையும் திறனையும் தாரும். இந்த நாளில் நாங்கள் இந்த ஆராதனையை, தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலியை பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இன்னும் பிறருக்கு பகிரக்கூடிய வகையில் அவர்கள் பிறருக்கு இதை எடுத்து சொல்லட்டும். விளம்பரங்கள் அல்ல, என்னுடைய சான்று பகர்தல். ஆக நான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தேன், ஆண்டவருடைய அருளை பெறுகிறேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன், வல்லமையோடு எனக்கு செயல்படுவதை உணர்கிறேன், என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மன்னித்து எனக்கு வேண்டிய நல்வாழ்வை தந்திருக்கிறார், நான் பாவி இயேசுவே என் பாவம் போக்குமே என்று நாம் இங்கிருந்து பாடும் பொழுது, அது இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக ஒலிக்கும் பொழுது, எங்கெல்லாம் பாவம் மலிந்து கிடக்கின்றதோ அங்கெல்லாம் அருள் பெருக்கெடுத்து ஓடி அந்த பாவங்களை மன்னிப்பதோடு பாவத்தினுடைய பல வகையான பின் விளைவுகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பாவத்தின் விளைவு சாவு, பாவத்தின் விளைவு மரணம், இவைகளை ஜெயிக்கக்கூடிய வகையில இறைவா உம்முடைய ஆசீர். எப்படி லாசரே வெளியே வா என்று சொல்லி அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டீரோ, இளைஞனை எழுந்து வா என்று இறந்து கிடந்த இளைஞனை எழுப்பினீரோ, ராயப்பரின் மாமியாரை கரம் பிடித்து தூக்கினீரோ, அதே போன்று தாலித்தா குமி என்று சிறுமியை எழுப்பினீரோ, இவ்வாறு இறந்தவர்களையும் எழுப்பக்கூடிய வல்லமை படைத்த உம்மிடம் நாங்கள் எங்களையே சரணாகதியாக்குகின்றோம். எங்களை தூக்கி நிறுத்தியருளும், வல்லமையோடு செயல்பட செய்திருளும். இன்னும் அநேகருக்கு பயன்படக்கூடிய வகைகளிலே எங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் அமைவனவாக. இவைகளின் பின்னால் இருக்கக்கூடிய உபயதாரர்கள், பல வகைகளிலே இதை தாங்குபவர்கள், அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று இதை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், தங்கள் தேவைகளுக்காக பிறரின் தேவைகளுக்காக என்று ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களையும் ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.